இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி சிம்ம ராசி. சிக்கலான காரியங்களை கூட ஒரு நொடி பொழுதில் அதை சரி செய்யக்கூடியவங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த ராஜாக்குரிய அந்த கம்பீரம், தோற்றம், அந்த புத்திசாலித்தனம், அந்த ஞாபக சக்தி, அதோட கூட அந்த ராஜ தந்திரங்கள் எல்லாமே தெரிந்து வைத்திருக்கக்கூடியவங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நவ கிரகங்களுடைய ராஜா என்று அழைக்கக்கூடிய சூரியனை அதிபதியாக கொண்டவங்க. அதனால தான் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை டக்குன்னு சரி பண்ணக்கூடியவங்க அந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். நேர்மை தவறாமல் ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கக்கூடியவங்க, குடும்ப உறவுகளை அனுசரித்து போக தெரிஞ்சவங்க, அதோட கூட அன்பாக ஒவ்வொரு காரியங்களையும் வழி நடத்த தெரிஞ்சவங்க அப்படின்லாம் இந்த சிம்மராசி என்பர்களை சொல்லலாம். அதிகாரமாக எந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொன்னீங்கன்னாலும் இந்த வேலைக்கு ஆகாது. அன்பாக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இவங்க செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்மராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த சிம்மராசி என்பர்களை பொறுத்தவரையிலோ உங்களுடைய முயற்சி எல்லாம் தடையாகவே இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது நிறைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கடந்த சில மாதமாக இருந்திருக்கும். அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், பின்னடைவுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சூரியன் ஒரு நிலைப்பாடோடு இருக்கிறார். அதனால் ஓரளவுக்கு ஆறுதலான பலனை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த கார்த்திகை மாதம். அதனால் இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எடுக்கிற விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக உங்களுக்கு அமையும். சனி பகவான் சஞ்சாரமானது முயற்சியில் சின்ன சின்ன சோர்வையும் சின்ன சின்ன தடையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தலாம். அதோட கூட குரு பகவான் கர்மஸ்தானத்தில் செஞ்சிருப்பதனால ஓரளவுக்கு நன்மை தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சுக்கிரன் பயிற்சி ஆகும்போது இந்த மாத பிற்பகுதியில் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிரக அமைப்புகள் பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அதனால் எடுக்கிற விஷயங்கள் ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் கேதுவோடைய ஆதிக்கம் காரணமாக இந்த மாதத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள், ஒரு விதமான மனக்கவலை, ஒரு இனம் புரியாத சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். எளிதில் முடியும் அப்படின்னு நினைக்கிற காரியம் கூட ஏதோ மழை போல பெரிய விஷயமா நீங்கள் நினச்சிக்கிட்டு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மனக்கலப்பம், கொஞ்சம் மன கஷ்டம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே டக்குன்னு முடிக்க முடியாது. கொஞ்சம் இழுப்பறியாக இருந்து அதுக்கப்புறம் தான் முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் தன்னம்பிக்கை குறைந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு முடிவை எடுத்துருவீங்க, அதை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக தான் அந்த முடிவு எடுத்துருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் குழப்பமான மனநிலை இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மாத முற்பகுதியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆறுதல், வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, ஓரளவுக்கு சாதிக்கக்கூடிய அமைப்பு, ஒரு மனோதைரியம், கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால, பிற கிரகங்களுடைய சஞ்சாரம் ஒரு அளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வருமானத்திற்கு எந்த ஒரு பற்றாக்குறையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில சிம்மராசி என்பவர்களுக்கு திடீர்னு மருத்துவ செலவுகள், எதிர்பாராமல் திடீர்னு விரயங்கள்லாம் கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் நிதி நிலைமை கொஞ்சம் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படணும். ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செலவு செய்கிறது ரொம்பவும் நல்லது. இல்லை அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் நிறைய சவால்களை சந்தித்து அதுக்கப்புறம் தான் அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். கடன் வாங்குகிற
இடத்துல கொடுக்குற இடத்துலலாம் ரொம்ப கவனமாக இருங்க. யாருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்காதீங்க. அதே மாதிரி நிதி சம்மந்தமாக யாராவது கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், நான் தான் கரெக்டான ஆள், பர்ஃபெக்டான ஆள், நான் தான் எல்லாத்துக்கும் உதவி செய்வேன் அப்படிங்கிற மாதிரி முதல் ஆளாக நின்று நீங்கள் போய் உதவி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கே அந்த கடன் பிரச்சனை வரும். கவனமாக செயல்படணும். அதோடு கூட இந்த நிதி சம்பந்தமான விஷயத்தில் இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். யாருக்காவது கடன் வாங்கி தர்றது அப்படின்னா முதலாலாம் போய் நிற்க வேண்டாம். அதெல்லாம் தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது. மாத பிற்பகுதியில் புதன் சாதகமாக இருக்கிறார். அவரோடு கூட சுக்கிரனும் இணைந்து இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். சேமித்து வைத்திருந்த சேமிப்பெல்லாம் ஓரளவுக்கு மாத ஸ்டார்டிங்கில் கரைஞ்சாலும் மாத இறுதியில் பார்த்திங்கன்னா இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பெலாம் இருக்குது. கிரக அமைப்புகள் மாத இறுதியில் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். லாபம் ஓரளவுக்கு கிடைக்கும். வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதற்கு போதுமான ஆதாயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் அதிகார தோரணையாக பேசாமல் கொஞ்சம் பணிவாக பேசுங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படும். ஒரு சிலர்லாம் பதவி உயர்வுக்காக அல்லது சம்பள உயர்வுக்காக கொஞ்சம் போராடுவீங்க. அது சின்ன சின்ன பிரச்சனையை கொண்டுகிட்டு வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படணும். முயற்சி எல்லாமே டக்குன்னு வெற்றி பெறாமல் கொஞ்சம் தாமதமாக வெற்றி பெறும். அது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். மாத பிற்பகுதியில் நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நல்ல செய்தி கூட உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். சுபகாரியங்கள்லாம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாத இறுதியில் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரம் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். அதோடு கூட சின்ன சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. பங்குதாரர்கள்லாம் தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக தேர்ந்தெடுக்கணும். இல்லை அப்படின்னா அவங்களால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கவனமாக தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த கார்த்திகை மாத பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் சாதகமான நிலையில் இருக்கிறதுனால வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் சொந்த வீடு கட்டி குடிபெயரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரும். குடும்ப உறவுகளால் இருந்த பிரச்சனை, மனக்கசப்பு இதெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும் மாத இறுதியில். ஆனால் மாத ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. அதோடு கூட இந்த சிம்மராசி என்பர்கள் பெற்றோர்களுடைய உடல் நலத்தில் கவனமாக இருங்க. திடீர்னு மருத்துவ செலவுகள் வரதுக்கான சூழ்நிலையில் இருக்குது. மாத இறுதியில் ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக உடன் பிறந்தவங்களால் ஏதாவது ஒரு நல்ல செய்தி, ஒரு சுபகாரியம், சுப விஷயம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. உடன் பிறந்தவங்களுக்கு ஏதாவது சுப செய்தி தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதோட கூட உங்களுடைய வாழ்க்கை துணையோட பேச்சை கேட்டு இந்த காலகட்டத்தில் நடக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே அவசரம் காட்டாமல் நிதானமாக கடைபிடித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கிரகங்களின் ஆதிக்கம் காரணமாக ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொல்லை, திடீர்னு விரைய செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படணும். ஆரோக்கிய விஷயத்தில் இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கூட ரொம்ப கவனமாக இருக்கணும். மாத பிற்பகுதியில் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா தோல் சம்மந்தமான பிரச்சனை, உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனை, ஒரு சிலருக்கு மன அழுத்தம், வீண் குழப்பம் இதெல்லாம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படணும். இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தியான பயிற்சி, உடற்பயிற்சி, யோகா பயிற்சி இதெல்லாம் செய்ய மன அமைதி கிடைக்கும். அதோடு கூட ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வர்றது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதோடு கூட மன அமைதி கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள் எல்லாம் தள்ளி போயிட்டே இருக்குது, குழப்பமாகவே இருக்குது, மன அமைதி இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வாங்க. கவனச்சிதறல் போன்ற பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். மன அமைதி கிடைக்கும். முடிந்தால் இந்த ஒரு விஷயத்தை இந்த சிம்மராசி என்பர்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. முடிந்தால் மாலை வேளையில் சனிக்கிழமையில் சனி பகவான் சன்னதிக்கு சென்று வழிபடுறது நல்ல பலனை கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்கிறது ரொம்ப நல்லது. அதோடு கூட உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவானை தினமும் வணங்கிட்டு அன்றாட வேலைகளை தொடங்குங்க. மகாவிஷ்ணு வழிபாடு மன நிம்மதியை கொடுக்கும். மனதுக்குள்ளே ஒரு விதமான குழப்பம், ஒரு விதமான பதட்டம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா மகாவிஷ்ணு வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். துர்க்கை அம்மன் வழிபாடு நல்ல ஒரு சிறப்பான தெளிவான முடிவு எடுக்க வைக்கும். முடிந்தால் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க.
நேர்மறையான எண்ணங்கள் அதிகமாக வரும். நம்பிக்கையோட இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சு பாருங்கள். இந்த சிம்மராசி என்பர்களுக்கு எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோட செய்ங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்மராசி அன்பர்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் வீட்டு பூஜை அறையில் அந்த முருகப்பெருமான அருள், அந்த கார்த்திகேயனோட அருள் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னா வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானை நினச்சிட்டு துவரம்பருப்பு மேலே விளக்கு வைத்து அகல் விளக்கு போட்டு அதன் மேலே கொஞ்சம் சில்லற காசுகள்லாம் போட்டு தீபம் ஏற்றி வழிபடுங்க. அந்த முருகப்பெருமானோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.